வைகோ வைகோ அந்த துரை வைகோன்னு ஒரு நேற்று முளைத்த காளான். அந்த துரை வைகோ என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கும் கொடுக்குறேன் நாங்கள் எம்பி பதவி அப்பாவுக்கு, பையனுக்கு இது மக்களவை, இவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி அப்பாவுக்கு. ரொம்ப எதிர்பார்த்தாராம். அவர் சொல்கிறார், துரை ரொம்ப எதிர்பார்த்தோம், கிடைக்கல. இருந்தாலும் கவலை இல்லை, அந்த கட்சியில் தான் இருப்போம், அவங்களுக்கு தான் கூட்டணி. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா ஒன்று யோசிங்க, வைகோவுக்கு ஒரு தொகுதிக்கு 50 பேர் 50 ஓட்டு விழுகுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் நீங்களுக்கே தெரியும், 50 ஓட்டு விழுகுமா இல்லை 100 ஓட்டு விழுகுமா? தொண்டர்களே இல்லாத கட்சி. ஒரு காலத்தில் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் கழுதவி இருந்து கட்டெரும்பான கதை, ஒன்றுமே இல்லை இங்கே. இருந்தாலும் எம்பி கொடுக்குறாரு ஸ்டாலின், 2 எம்பி கொடுக்குறாரு, எம்எல்ஏ இது அப்பாவுக்கும் பையனுக்கும். ஏன் ரகசியம் யோசிங்க. கருணாநிதியை ஜாதியை கேவலமாக சொல்லி திட்டியவர் தானே இந்த வைகோ. எவ்வளோ கேவலமாக திட்டினார். கட்சியை விட்டு துரத்துனாங்கல்ல நம்ம திமுகவை விட்டு. ஸ்டாலின் என்ன சொன்னார், அவர் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லாயக்கில்லை, செயலாளருக்கு கூட லாயக்கில்லை, பஞ்சாயத்து தலைவருக்கு கூட லாயக்கில்லை, ஒன்றுமே தெரியாது. இளைஞர் பிரச்சனைனா எது சிலான்னா அப்படின்னு கேட்பாருன்னெல்லாம் கேவலமாக பேசினார். இவ்வளவு செல்வாக்கும் இல்லை, இவர்களை அவமானப்படுத்தி பேசினாங்க. அப்படி இருந்தாலும் எம்பி பதவி பையனுக்கு ஒரு லோக்சபா எம்பியும் அப்பாவுக்கு ராஜ்யசபா எம்பியும் கொடுக்குறாரு ஸ்டாலின். நல்லா தெரிஞ்சுக்கங்க. காரணம், ஸ்டாலினின் அந்தரங்க ரகசியத்தை தெரிந்தவர் வைகோ. சாதிக் பாட்சா தற்கொலை வழக்கு தற்கொலை அல்ல, கொலை. அந்த கொலையை செய்தவர் ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர். சாதிக் பாட்சா மனைவி இவர்கிட்ட தான் போனாங்க. அப்போ சாதிக் பாட்சாவை பற்றிய பல ரகசியங்களை சாதிக் பாட்சா தற்கொலை பற்றிய, சாதிக் பாட்சா கொலை பற்றிய பல ரகசியங்களை தெரிந்தவர் வைகோ. அது மட்டுமல்ல, 2Gயில் ஷூட்கேஸாக வந்த லஞ்சப்பணம், 2G லஞ்சப்பணம் அண்ணா அறிவாலயத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. ஏற்கனவே பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பாருங்கள், நாங்களே போட்டிருக்கோம். ஆக தன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்தவர் வைகோ. அவருக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் ஓட்டு இல்லாவிட்டாலும் அவர் வாயை அடைப்பதற்காக அவருக்கும் பையனுக்கும் ஒரு எம்பியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லித்தான் ஸ்டாலின் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ இவருக்கு கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா கூட அவர் 3% ஓட்டை வாங்கினார். இந்த வைகோவுக்கு என்ன இருக்குது? அதனால் புரிஞ்சுக்கங்க, இதுதான் பரமர் அரசியல் ரகசியம். ஸ்டாலினின் லீலைகளை அறிந்தவர், ஸ்டாலினின் ரகசியங்களை அறிந்தவர்.